சம்பந்தி. எப்படி இருக்கீங்க? இப்ப உடம்பு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. வாங்க உள்ள வாங்க. போம்மா. வாங்க வாங்க. வாங்க உட்காருங்க சம்பந்தி. வாமா உட்காரு. உட்காருமா. பொண்ணு வந்திருக்கான்னு கூப்பிட்டும் வீட்டுக்கு வர முடியாம போச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? இத பாருங்க சம்பந்தி, கல்யாணம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. அப்புறம் இதான் என் பொண்ணு நிஷா. நான் வந்து பார்க்க முடியலையே நினைச்சேம்மா. நீங்களே நேர்ல கூட்டிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூடா. எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோ. சொந்த வீடா வாடகை வீடா? இது பூர்வீக வீடுதான். இவங்க சித்தப்பா பேர்ல இருக்கு. வாடகைலாம் எதுவும் கிடையாது. ராதிகா அக்காவை எங்கன்னு கேட்காத வரைக்கும் நல்லதுன்னு பார்த்தா இவங்க வேற ஏதாச்சும் பிரச்சனை இழுத்துருவாங்க போல இருக்கே. எனக்கும் அதான் பயமா இருக்கு. ராதிகாவை கேட்காத வரைக்கும் நல்லது. அதுக்குள்ள எப்படியாவது ரஜினி வந்துடணும். என்னாச்சு? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆஹா இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்ல. உடம்புக்கு முடியலல்ல, அதான் பார்த்தா அப்படி தெரியுதோ என்னவோ. ரஜினி ஆபீஸ் போயிட்டாளா? ராதிகா எங்க? அது ரூம்ல ரெடி ஆகிட்டு இருக்கா. இப்ப வந்துருவா. ஓ சரி சரி, வரட்டும். திவ்யா, நீ காலேஜுக்கு போலியாமா? இல்ல, எக்ஸாம் நடக்குது. அதான் மதியத்துக்கு அப்புறம் போகணும். அம்மா, என்ன நிஷா, நாம எதுக்கு வந்தோம்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏண்டி, எல்லாரையும் பார்த்து பேசிட்டு போகணும் தான் வந்தோம். எல்லாரையும் தான் பார்த்து பேசி முடிச்சாச்சே. இப்ப இவங்களையும் ராதிகாவையும் தானே பார்க்க வந்தோம். ராதிகா அக்காவை தானே எல்லாரையும் விட அன்னைக்கு நல்லாவே பாத்தீங்க. சும்மா இருடி, நீ வேற. என்ன நிஷா, அதுக்குன்னு அவங்க 2 பேரை மட்டும் பார்த்துட்டு போக முடியுமா? அவதான் ரெடி ஆயிட்டு இருக்கா, வருவான்னு சொன்னாங்கல்ல. வரட்டும், அது வரைக்கும் எல்லாரு கூடயும் பேசிட்டு இருக்கலாம்ல. நீ ஏமா இப்படி இருக்க? கொஞ்சம் கூட. என்ன இப்ப நீ கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? இத பாரு நிஷா, கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா, நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? கல்யாணத்துக்கு கூட பொண்ணு நேரத்துக்கு ரெடி ஆயிருவா. சும்மா வீட்டுக்கு வந்தவங்கள பாக்க இவ்வளவு நேரம். அப்படி என்னதான் அவ ரெடி ஆகுறா? ஆவுனா இப்படி ஒரு முழி வச்சிருக்காங்க. இவங்க இப்படி முழிச்சாலே ஏதோ பிரச்சனை தான். ஏங்க, ஒண்ணு அவளை கூப்பிடுங்க, இல்லனா அவ ரூம் எதுன்னு சொல்லுங்க, நானே போய் பாத்துக்கிறேன். அவ இப்ப வந்துருவா. நீங்க உட்காருங்க. உங்க வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கலாம் எனக்கு நேரம் இல்லைங்க. நிறைய வேலை இருக்கு. அவ ரூம் எதுன்னு சொல்லுங்க. அவ ரூம், அதான் அவ ரூம். ஆனா அவ ரூம்ல என்ன சொல்லுங்க? அவ ரூம்ல இல்லம்மா. வாட்? ரூம்ல இல்லையா? ரூம்ல இல்லையா இல்ல வீட்லயே இல்லையா? அவ வீட்ல இல்லம்மா.
பாத்தியம்மா, தலையில தூக்கி வச்சு ஆடுனல. நான் கோவப்பட்டதான் தப்புன்னு சொன்ன. இப்ப என்ன சொல்ற? வீட்லயே இல்லாத ஒருத்திக்காக நம்மள இவ்ளோ நேரம் இங்க உட்கார வச்சிருக்காங்க. என்ன சம்பந்தி இது? நான் கேட்டப்ப அவ இங்கதான் இருக்கான்னு சொன்னீங்க. அவ ரூம்ல தான் இருக்கான்னு நினைச்சேன். அப்புறம் போய் பார்த்தா அவ இல்லம்மா. ஓ, வீட்டை விட்டு வெளியில போனா சொல்லிட்டு போற பழக்கமே இல்லையா? சூப்பர் சூப்பர். பெத்த பொண்ணு, அதுவும் கல்யாணம் நிச்சயமா இருக்க பொண்ணு, எங்க போனான்னு கூட தெரியாம இருக்கிற அம்மாவை நான் இப்பதான் பாக்குறேன். இல்ல, நான் உள்ள வேலையா இருந்தேன். அவ முரளி கிட்ட சொல்லிட்டு பார்லருக்கு தாமா போயிருக்கா. என்ன சம்பந்தி இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? நாங்க கேட்கும் போதே இத நீங்க சொல்லிருக்கலாமே. ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். நீ என்னம்மா நம்ம ஏதோ தப்பு பண்ண மாதிரி அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? எனக்கு என்னமோ இவங்க சொல்றது முழுக்க பொய்னு தான் தோணுது. என்ன நிஷா சொல்ற? நீங்க கால் பண்ணும்போது அவ இங்கதான் இருந்திருப்பா. அதுக்கப்புறமா இவங்க கிட்ட கூட சொல்லாம வேணும்னே நம்மள அவமானப்படுத்தணும்னு கிளம்பி போயிருப்பா. இவங்க அதை அப்படியே பூசி முழுகுறாங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ரஜினி கூப்பிடதான் போயிருக்கா, இப்ப வந்துருவா. நீங்க உட்காருங்கம்மா. இதுக்கு மேலேயும் உட்காந்து அவளை பாத்துட்டு போனா அதை விட அசிங்க வேற எதுவுமே இல்ல. யார எங்க எப்படி பாக்கணும்னு எனக்கு தெரியும், பாத்துக்கிறேன். அம்மா வாமா. நிஷா, இப்ப நீ வர போறியா இல்லையா? நான் அப்படியே என் மாமியார் வீட்டுக்கு போயிருவேன். எனக்கு அம்மா வீடு ஒண்ணு இல்லன்னு நினைச்சுக்கிறேன். நிஷா, எதுக்கு என்ன பேசிட்டு இருக்க? சரி போ. வர சம்பந்தி. ராதிகா, அக்கா, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? பார்லருக்கு எதுக்கு வருவாங்க? உன்னை காணோம்னு அங்க அம்மா பதறி போயிருக்காங்க ராதிகா. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறேன்னு எனக்கு கால் பண்ணாங்க. நான் ஆபீஸ் வேலைய பாதியில விட்டுட்டு உன்னை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். என்னடி நினைச்சிட்டு இருக்க? அரவிந்தோட அம்மாவும் அக்காவும் வராங்கன்னு அம்மா உன்கிட்ட சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு ராதிகா நீ பார்லர் கிளம்பி வந்திருக்க? அக்கா, நான் இன்னைக்கு வரேன்னு பார்லர்ல நேத்தே புக் பண்ணிட்டேன். அவங்க இஷ்டத்துக்கு 1 மணி நேரத்துல வரணும், 2 மணி நேரத்துல வரணும்னா நான் கிளம்பி இருக்கணுமா? வீம்பு பிடிக்கிற விஷயமா இது ராதிகா? வாழ்க்கை ராதிகா. உன் கல்யாணத்துக்காக ஒவ்வொரு இடத்துலயும் நான் இறங்கி இறங்கி போறேன். நீ எதையும் யோசிக்காம இஷ்டத்துக்கு பேசுற, இஷ்டத்துக்கு நடந்துக்கிற. அக்கா, நீ கல்யாணம் நடக்கிறத பத்தி யோசிக்கணும். நான் அதுக்கப்புறம் நடக்க போறதையும் யோசிக்கணும். இப்பவே விட்டு கொடுத்துட்டா அப்புறம் தலை மேல ஏறி ஆடுவாங்க. கல்யாணம் நடக்க வேண்டியது முக்கியம்னு நீ யோசிக்காம பண்றதும் தப்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் விட்டு கொடுத்துட கூடாதுன்னு நினைக்கிறதும் தப்பு ராதிகா. இங்க பாரு ராதிகா, இப்பவும் சரி அப்புறமும் சரி, விட்டு கொடுத்து போற வாழ்க்கை தான் சந்தோஷமா இருக்கும். நீ விட்டு கொடுத்தா அவங்களும் விட்டு கொடுப்பாங்க. ஆனா ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே போனா அறுந்துதான் போகும். கிளம்பு நீ முதல்ல. நான் பார்லர் போயிட்டு தான் வருவேன். அவங்க என்ன பாக்கணும்னா வெயிட் பண்ணி பாத்துட்டு போட்டும். நீ வீட்ல இருக்கேன்னு அம்மா அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. நீ இப்ப வரலன்னா அவங்க காத்துட்டு இருக்க மாட்டாங்க. கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்க யாரையும் நீ குறை சொல்லக்கூடாது. உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். வண்டியில ஏற போறியா இல்ல பார்லருக்கு போறியான்னு டக்குன்னு டிசைட் பண்ணு.
ரஜினி, அம்மா என்னாச்சு? எங்க அவங்கலாம்? அவங்க போயிட்டாங்கம்மா. இப்படி பண்ணிட்டாளே இவ. நீ கொஞ்சம் பேசி சமாளிக்க வேண்டாமா? அவங்க அம்மாவை பேசவே விடலக்கா. உனக்கு தான் அவங்கள பத்தி தெரியும்ல. காத்துட்டு இருக்கிறதுக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. அதுலயும் அந்த பொண்ணு அவ்வளவு நேரம் உட்கார்ந்ததே பெரிய விஷயம். அவளெல்லாம் மரியாதை கொடுத்து உட்கார வச்சு பேசினதே தப்பு. நான் கொடுத்த மரியாதை தான் அவளுக்கு கரெக்ட். பெரிய யுஎஸ் ரிட்டர்னுங்கிற திமிர்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவ திமிருக்கு நான் ஆள் இல்லைன்னு இப்ப தெரிஞ்சிருக்கும். ராதிகா, ஒன்ன மாதிரிலாம் என்னால பொறுமையா இருக்க முடியாதுக்கா. இவளுக்கு ஓவரா இடம் கொடுத்து வளர்த்துட்டீங்க. இப்ப யாருக்கு கஷ்டம் சொல்லுங்க? அந்த நிஷாவுக்கும் கொஞ்சம் வாய் நீளந்தான். என்ன பேச்சு பேச தெரியுமா அது? ரொம்ப நல்லதுமா. அவங்களும் பேசட்டும். இவளையும் இப்படி பதிலுக்கு பதில் பேச சொல்லுங்க. மொத்தமா எல்லாம் முடிவுக்கு வந்துரும். அப்புறம் யாருக்கும் எந்த டென்ஷனும் இருக்காது. பரவாயில்லையா? என்ன ரஜினி, நீங்க இப்படி பேசினா நாங்க என்ன பண்ணுவோம்? நீங்களும் உங்க பொண்ணும் எல்லாம் சிறப்பா செய்றீங்க. நான் அவ்வளவு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் பச்சை புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், பொறுமையா இருங்க. எப்படி பேசிட்டு போற பாத்தீங்களா? அவகிட்ட நான் பேசுறேன் ரஜினி. ஆனா நீதான் அவங்க கிட்ட பேசணும். யார்கிட்ட? மாப்பிள்ளையோட அம்மா அக்கா கிட்டடி. ரொம்ப வருத்தமா கோவமா கிளம்பி போயிட்டாங்க. தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் பேசு ரஜினி. நீ பேசினாதான் சரியா வரும். தயவு செஞ்சு போயேன். இந்த கல்யாணம் எப்படியாச்சும் நடக்கணும்டி. இதுல ஏதாவது பிரச்சனை வந்து நம்ம அசிங்கப்படணும்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது ரஜினி. ரஜினி, அங்கதான் போறேன். போய் பேசுறேன். போதுமா? அக்கா, சொல்லுங்கம்மா. அம்மா இருக்காங்களா? உள்ளதாம்மா இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வர சொல்றேன். ரஜினி, அரவிந்த், வாசல்ல உன் வண்டியை பார்த்தேன். நீ ஏன் எங்க வீட்டுக்குள்ள தயங்கி தயங்கி நிக்கிற? உங்க அம்மா எதுவும் சொல்லலையா? அதான் சொன்னனே, வாசல்ல இப்பதான் உன் வண்டியை பார்த்தேன். வெளியே போயிட்டு இப்பதான் வரேன். ஏன், என்னாச்சு? உங்க அம்மாவும் அக்காவும் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. ராதிகா அந்த விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே போறா. சொல்றேன்னு தப்பா நினைக்காத ரஜினி. அவ கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாம நடந்துக்கிறா. நான் அவகிட்ட பேசுறேன் அரவிந்த். முதல்ல உங்க 2 பேர்கிட்டயும் பேசி இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். சரி, நீ உட்காரு. நான் போய் அம்மாட்ட சொல்லிட்டு வரேன். வந்து உட்காரு. வாமா ரஜினி. அம்மா, உட்காருமா, உட்காரு. என்னம்மா சாப்பிடுற? இல்லம்மா, ஒண்ணு வேண்டாம். ரொம்ப சாரிம்மா. நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்கன்னு அம்மா சொன்னாங்க. இல்லம்மா, நான் பியூட்டி பார்லர் போறேன்னு சொன்னா நாங்க என்ன வேண்டாம் நான் சொல்ல போறோம்? நாங்க அங்க வந்ததுக்கு அப்புறம் கூட உங்க அம்மா ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அம்மாவுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. முதல் நாள் இங்க நடந்த எல்லாத்தையும் கேட்டு அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. அதான் பதட்டத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம. போய் சொல்லிட்டாங்களா? நீங்க தான் சமாதான தூதுவரா?
தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். என்ன சொல்ல போறீங்க? அவ்ளோ தைரியமா இல்லாத பொண்ணு இருக்கான்னு உட்கார வச்சிருந்தீங்க. நான் மட்டும் ரூம்ல போய் பாக்குறேன்னு சொல்லலைனா அவளை வேற வழியா வீட்டுக்குள்ள வர வச்சு அவ வீட்ல இருந்த மாதிரியே சீனை முடிச்சு அனுப்பிச்சிருப்பீங்கல்ல. நல்லா பிளான் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுட்டு கூலா என் தங்கச்சி தெரியாம செஞ்சுட்டா சாரின்னு சொல்ல உங்களை அனுப்பி வச்சிருக்காங்களா? இல்ல, வேற சில விஷயங்களும் கொஞ்சம் பேசணும். நினைச்சதெல்லாம் அப்படியே பேசி முடிச்சிட்டு போற காரியம் இல்லை இது. கல்யாணங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சுதான் பேசணும். நீங்க எல்லாத்தையும் யோசிச்சுதான் பண்றீங்க. எங்க அம்மாவை தான் யோசிக்கவே விடல. இங்க பாருங்க நிஷா, நாங்களா தேடி வரல. புரோக்கர் சொன்னாங்கன்னு உங்க அம்மா தான் பொண்ணு கேட்டு வந்தாங்க. அவங்க தான் ராதிகாவை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி எல்லா ஏற்பாட்டையும் பண்ணாங்க. நாங்க உங்ககிட்ட எதையுமே மறைக்கல. எங்க அப்பா ஓடி போயிட்டாருங்கிறத கூட. எவ்வளவு சீர் கேட்பாங்களோன்னு நாங்க பயந்துட்டு இருந்தப்போ எங்க சூழ்நிலை தெரிஞ்சதுனாலயும் ராதிகாவை அவங்களுக்கு பிடிச்சதுனாலயும் உங்க அம்மா முடிஞ்சதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. சோ இப்ப 40 பவுன் கூட போட முடியாதுன்னு சொல்றீங்களா? ம்ஹும். நிச்சயமா அதை போட்டுதான் ராதிகாவை உங்க வீட்டுக்கு அனுப்புவோம். ஆனா நீங்களா வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த பொண்ணுதான் வேணும்னு எல்லாம் பேசி முடிவு பண்ணதுக்கு அப்புறமும் நாங்க தப்பு பண்ணிட்டோம், உங்களை ஏமாத்திட்டோம்னு பேசுறது எங்க எல்லாருக்கும் வருத்தம் தான். அதான் அன்னைக்கு சித்தப்பா கூட கோவப்பட்டாரு. ஆமா நிஷா, அதத்தான் நானும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவங்க எதுவும் நம்ம கிட்ட மறைக்கல, எதுக்கும் ஆசைப்படல. ராதிகா தான் எனக்கு பிடிச்சிருந்தது, அரவிந்துக்கும் ராதிகாவை பிடிச்சிருந்தது. அதனாலதான் இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணி வேற எதுவுமே வேண்டாம், நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன். ரஜினி பாவம் நிஷா, அந்த குடும்பத்துக்காக ஒரு தகப்பு ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கா. ஒரு பொண்ணா இருந்து அவளோட கஷ்டத்தை நாம புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? இத பாரு, புரோக்கர் முதல்ல ரஜினியோட போட்டோவை தான் எடுத்துட்டு வந்து காமிச்சாரு. ஆனா ரஜினி அவ குடும்பத்துக்காக தனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காக கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காமா. அம்மா, அதெல்லாம் எதுக்கு இப்போ? இங்க பாருங்க நிஷா, நாங்க உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்லை. நீங்க வந்தப்போ ராதிகா வீட்ல இல்லைன்னு அம்மா சொல்லிருக்கணும். ஏதோ பயத்துல சொல்லாம விட்டுட்டாங்க. இதுவரைக்கும் நாங்க உங்களை தெரிஞ்சோ இல்ல தெரியாமலோ ஹர்ட் பண்ணிருந்தா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். ஏதாவது பிரச்சனை வந்தா என் தங்கச்சி வாழ்க்கை தான் அதிகமா பாதிக்கப்படும். ஆனா 2 குடும்பத்தோட கௌரவமும் பாதிக்கும். ராதிகா வீட்டுக்குள்ளேயே இருப்பா, ஆனா உங்க தம்பி பிசினஸ் விஷயமா 4 பேரை பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் கேட்கும் போது அவர் மனசு எவ்வளவு வருத்தப்படும். ஆமா நிஷா, அரவிந்த் பாவம் இல்ல, அவனை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா எல்லாருக்கும் சந்தோஷம். எனக்கு தேவை எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதா. அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன். யாருக்காக இல்லனாலும் அரவிந்த்காக நிஷா இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுப்பா. நீ தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்காம கல்யாண வேலையை மட்டும் பாரு. என்ன? ரொம்ப நன்றிமா, நான் வரேன். நிஷா, இப்பவாவது புரிஞ்சுக்கோ. கோவத்துல எல்லார்கிட்டயும் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசக்கூடாது. ரஜினி கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாப்பா. அக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்கா? மறுபடியும் சண்டையா? இன்னைக்கு நிஷா வாயே திறக்கல. இப்பதான்ப்பா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அக்கா, அம்மா சொல்றது நிஜமா? ஆனா ஓ முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. இன்னும் ஏதோ அப்செட்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆமாடா, ரொம்ப அப்செட்டா தான் இருக்கேன்.
நீயும் அம்மாவும் சேர்ந்து இப்படி முட்டாள்தனம் பண்ணிட்டீங்களே. எனக்கா சொல்ற? இப்படி ஒரு தேவதையை கல்யாணம் பண்றதை விட்டுட்டு ஒரு பிசாச கல்யாணம் பண்ணிக்க போறியா அரவிந்த் நீ? அவளே வேணான்னு சொன்னாலும் அவதான் வேணும்னு அடம் பிடிச்சு இவளை கல்யாணம் பண்ணிருக்கணும் நீ. உன் லைஃப் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சு வாழ்க்கை பூரா நீ ஃபீல் பண்ண போறடா.